வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல நியூஸா இல்லை வந்துட்டு எப்படி அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டிவாக லியாம் லிவிங்ஸ்டனை ட்ரேட் மூலியமாக வாங்குறதுல இப்போ ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹிட்டர், அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஆல்ரவுண்டரும் கூட, பவுலிங்கும் போட்டு டோட்டலி வந்துட்டு விக்கெட்ஸும் எடுத்து கொடுப்பாரு. அதே நேரம் வந்து பேட்டிங்லேயும் அவர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட்டர் அப்படின்னு சொல்லி தான் ஸோ அவரை வந்துட்டு ஆர்சிபியை வாங்கினாங்க ஒரு பெரிய தொகைக்கு. அண்ட் அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ரோல் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் சைடில் வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி அவர் ஆக்ஷனில் வாங்கும்போது அவர் நம்பர் 4 ஆடிட்டு இருந்தார். ப்ளஸ் அதே நேரம் அவரால் வந்து ஃபினிஷிங் அப்படிங்கிறதுலையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு. பட் ஆர்சிபிக்கு லிட்டரலி லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு ஃபெயிலியர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக பிளேயிங் 11 வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை பிளேயிங் 11 சூஸ் பண்ணல. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி அவர் அப்படியே பெஞ்ச் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவர் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணவே இல்லை. பட் அதே நேரம் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு பிளே ஆஃப்ஸ் டைமில் நிறைய இன்ஜுரி ஸ்ட்ரைக் அப்படின்னு ஆனதுக்கப்புறமா அசலங்கா மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டில் வாங்கியிருந்தாங்க ட்ரேட் அப்படிங்கிற விண்டோவில். ஸோ லியாம் லிவிங்ஸ்டனை வாங்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம இன்னுமே வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரீஸ்டாப்லி, அதுக்கப்புறம் சாண்ட்னர் மாதிரியான பிளேயர்ஸ் அவங்களுடைய ஓவர்சீஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஒரு பிரைமரி ஓவர்சீஸ் லிஸ்ட்டில் லியாம் லிவிங்ஸ்டனும் ஆட் ஆகும் பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட அந்த ஒரு கோர் வந்து பில்ட் ஆகி செம ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய ஆர்சிபிக்கு இது வந்து என்ன மாதிரி ஒரு மூவாக இருக்க போகுது. ஸோ ட்ரேட் விண்டோ அப்படின்னு வரும்போது அவங்க யாருக்கு பதிலாக யாரை ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இது வந்துட்டு பிளேயர் டு பிளேயர் ட்ரேடு கிடையாது, இது வந்து கேஷ் ட்ரேட். ஸோ அதாவது டோட்டலி வந்துட்டு இந்த ஒரு பிளேயரை கொடுத்துட்டு அமௌண்ட்டை மட்டும் வாங்கி அதை வந்து கேஷாக வாங்கி அவங்க வந்து ஆக்ஷனில் அந்த கேஷை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ அதுதான் நீட்டாக இருக்கும். ஏன்னா மும்பைக்கு லியாம் லிவிங்ஸ்டன் வந்து போகிறாரு அப்படின்னா ஆர்சிபிக்கு மும்பையில் இருந்து எந்த பிளேயர் வேணும் அப்படிங்கும்போது அவங்களோட பிரைமரி பிளேயர்ஸை அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து எம்ஐ ட்ரேடில் எப்பவுமே செம புத்திசாலித்தனமாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது கேஷ் ட்ரேடாக போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஷிக் சலாம்தார். ஸோ அவர் ஆர்சிபியோட பவுலர். ஸோ அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விதத்தில் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஷிக் சலாம்தார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான ஒரு பவுலர். ஸோ டெத்தில் வந்துட்டு செமையாக வந்து போடப்பட்டக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அவரோட இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரூமர்ஸ் என்ன போயிட்டு இருக்குன்னா நமன்தீர் டு ராஷிக் சலாம்தார் ட்ரேட் அப்படின்னு போயிட்டு இருக்கு. பட் இது வந்துட்டு நடக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான். நமன்தீர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமில் பவுலிங் அப்படிங்கிறதும் போடுவார். பேட்டிங் செம ஸ்ட்ராங்காக இருந்தது. எண்ட் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பிளே ஆஃப் அப்படிங்கிற அந்த சினாரியோலாம் ஸோ ராஷிக் சலாம்தார் வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்தார் மும்பைக்கு. நமன்தீர் பேட்டிங்கில் செம கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே ரெண்டு சைடுக்கு பிரைமரியாக இருக்கிறதுனால ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சைடு. இந்த ட்ரேடுக்கு வாய்ப்பு கிடையாது. லியாம் லிவிங்ஸ்டன் ட்ரேட் ஆனால் ஆர்சிபிக்கு அது எஃபெக்டிவாக இருக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.